ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கலாம், ஒரு மாறுதலா இருக்கலாம். என்னடா ஒண்ணுமே புரியலையே, சுத்தி இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து கிண்டல் கேலிலாம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ண போறேன்னு சொல்லி. பிரதர் சிஸ்டர், இந்த வார்த்தை கேட்கிறீங்களா, உங்களுக்கு தான் பண்ண போறாரு. ஒருவேளை காரியம் அப்படி இருக்கலாம் சிஸ்டர். இதே மாதிரிதான் எனக்கும் அப்ப இருந்தது. எப்ப தெரியுமா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரசிக்கப்பட்டு, ஒரு 15 வருஷம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை ஜாப் தூக்கி போட்டேன். ஓகே, அதான் உண்மை. ஆக்சுவலா என்னால இருக்க முடியாது. இது ஒரு மறைந்த ஒரு சாட்சின்னு சொல்லுங்களேன். வந்துட்டேன், வந்தவொன்னே அம்மா அப்பா என்னடா ஏசு கீசுன்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு அன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சாங்க. என்ன வேலை இல்லாம என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு சொன்ன அதே வாய், ஓகே, கூட இருக்கிறவங்க என் தாய் தகப்பனை நான் சொல்றேன், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க, என்னோட பயங்கரமா ஓடுறாங்க. இன்னைக்கு அதே வாய் கர்த்தருடைய நாமத்தை துதிக்குது. என் புள்ள தேவனை தெரிஞ்சுக்கலாம் என்ன வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வார்த்தையில ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துருவோம். ரொம்ப நேரம் பேசிட்ட வார்த்தைக்குள்ள போயிட்டா, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த கடைசி ஒரு சில வரிகள், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் கர்த்தர் சொல்றாரு. பிரதர் சிஸ்டர், அவர் பயங்கரமான சம்பவத்தை வச்சிருக்காரு. ஆனா நீங்க அவரை விட்டு, அதாவது அவர்களை உன்னோடு கூட இருந்து அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும்னா நம்ம அவர் கூட இருக்கணும், நம்மளும் அவர் கூட இருக்கணும் பிரசன்ட்ல. அப்படியே என்னடா ஜனங்கள்லாம் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பாவம் பிரதர். அவரு திரும்ப உங்களை கூட்டு வந்து பண்ணுவாரு. ஆனா எங்கேயும் போயிடாதீங்க, லேட் ஆயிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒரு திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். இது வல்லமையான சாட்சி. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போற, பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. இந்த நாள் எல்லாம் கமிட்டும். கர்த்தருக்கு சூத்திரம். ஆமென். அல்லேலூயா.